Assalamualaikum. வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். 2 வீக்ஸ் ஆகிடுச்சு வீடியோவே போட முடியலை. சில வேலைகள் இருந்ததுனால அப்லோட் பண்ண முடியலை. ரியலி சாரி. ஸோ நம்ம தானே ஷார்ட்ஸும் ரீல்ஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. நிறைய மினி விலாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். vlog இன்றைக்கி அம்மா வீட்டில் இருந்து தான் ஒரு ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா டேடிக்கு பர்த்டே, ஒரு குட்டியாக கேக் வாங்கி அவங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த குட்டீஸை வச்சுட்டு எப்படி சர்ப்ரைஸ்லாம் பண்ணுறது? 12 மணிக்கு வெட்ட வேண்டிய கேக்கை 10:30 மணிக்கே வெட்டியாச்சு. நார்மலாக வீட்டில் இருக்க பெரியவங்க ஏன் நம்மளே பெருசாக பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். இந்த குட்டீஸ்க்காக அவங்களோட என்ஜாய்மெண்ட்காக ஒரு கேக் வாங்கி அன்றைக்கி கட் பண்ணியிருந்தோம். ஸோ பாப்பாவோட ஹெல்த் அண்ட் வெல்த்துக்காக எல்லோரும் துவா செய்யுங்க. HM கேக் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ப்ரௌனிஸ், கேக்ஸ், அப்புறம் முட்டை மிட்டாயெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி ப்ரௌனி, கேக்ஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. சாக்லேட்ஸ் கூட வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், ரிட்டன் கிஃப்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ சாக்லேட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனி வந்து வெறும் மைதாவில் மட்டும் பண்ணுறதில்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, ராகி மாவு, நீங்கள் எந்த ஃப்ளாரில் ப்ரௌனி கேட்டாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டுருக்குறாங்க. அவங்களோட ப்ரௌனி ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. முட்டை மிட்டாய் சான்ஸே இல்லை. என்னோடய ஃபேவரட் முட்டை மிட்டாய் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பல்க் ஆர்டர்லாம் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க, ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திடீர்னு வர ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு எங்கடா போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன் டைம் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து நிறுத்தவே மாட்டீங்க, திருப்பி ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அம்மா வீட்டுக்கு போனால் எப்போயாவது ஒரு தடவை அண்ணனோட அப்படியே ஃபேமிலியாக ஒரு லாங் ட்ரைவ் போகிறது. லாங் ட்ரைவ்னால் ரொம்ப லாங்லாம் போக மாட்டோம், ஏன்னா கிட்ஸ் வச்சுருக்கிறதுனால. சும்மா ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் எங்கேயாவது சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு லன்ச் இல்லைனா டின்னர் இல்லைனா ஸ்நாக்ஸ் எதாவது வெளியே சாப்பிட்டுட்டு வருவோம். அது மாதிரி தான் அன்றைக்கி அப்படியே சும்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தோம். வந்தவுடனே கொஞ்சம் அண்ணன் ஒய்ஃப் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ அதை ஏர் ஃப்ரையரில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கிட்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா நக்கெட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. டீயோட அன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் முடித்தோம். அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் நான் வீடியோ எடுக்கலை. அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து அந்த ஃப்ரைடே வந்து நான் vlog எடுத்திருந்தேன். பிரியாணி வந்து நான் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக போட்ட அம்மா வீட்டு vlogல உங்கள் அண்ணனோட ஒய்ஃப் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களான்னு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஸோ எப்படி ஒரு வீடியோவில் இப்படிலாம் ஜட்ஜ் பண்ணி இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ஒர்க்கும் எல்லாருமே பார்ப்போம், ஷேர் பண்ணி பார்த்துக்குவோம். நாங்கள் போய் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நிறைய வேலைகள் நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து செய்வோம். ஸோ அதை ஒரு vlog-ஆக கொடுத்தா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் அசியூம் பண்ணி கொஷின் கேட்குறீங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. அவங்களுமே அதிகமான வேலைகள் பார்ப்பாங்க. வீட்டில் முக்கால்வாசி அவங்க தான் எல்லா வேலைகளும் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட்லேயே ரொம்ப ஈஸியாக குக் பண்ணக்கூடிய ரெசிபின்னா அது பிரியாணி ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். சட்டுன்னு பண்ணிடலாம். ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு வராங்களா இருந்தாலும் சரி, இல்லை நல்லா நமக்கு ஒரு சுட சுட ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்ணுன்னாலும் சரி, பிரியாணி சட்டுன்னு பண்ணி வச்சிடலாம். ஆனால் இது நிறைய பேருக்கு வரமாட்டேங்குது. ஸோ பக்காவான ரெசிபி வந்து இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 200 grams வந்து நெய் சேர்த்துக்கோங்க, 200 grams வந்து ஆயில். இதை சேர்த்து நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு 10 கிராம் இருக்கும், சரியா? அதை உள்ளே சேர்த்துட்டு பிரியாணி எல்லாம் நான் சேர்க்க மாட்டேன். அது கூடவே 2 பச்சை மிளகா இல்லைனா 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 கிலோ ரைஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை 1/4 கிலோவுக்கு ஒரு வெங்காயம் 2 வெங்காயம் கூட இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 150 கிராம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன், நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் மிளகாய்த்தூள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 150 கிராம் தயிர் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம்.
1 கேஜி ரைஸ்க்காக நான் மெஷர்மெண்ட் சொல்லிட்டுருக்கேன். கறி வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ எடுத்துக்கோங்க. 1க்கு 1 கூட போடலாம். ஆனால் 3/4 கிலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது ஒரு 300 கிராம்ஸ் கிட்ட நான் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. புதினா கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு புதினா, ஒரு கையளவு கொத்தமல்லி அது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை உள்ளே சேர்த்துக்கோங்க. மட்டன் வந்து இன்றைக்கி நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ ரைஸ்க்கு 1 கிலோ மட்டன் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், இல்லை 1/4 எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம், இல்லை நீங்கள் 3/4 கிலோ எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மட்டன் குக் ஆகிற அளவு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா மட்டன் சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதனால். ஸோ லிட் போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வந்தோன்னா சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தேங்காய் பால் ஜவ்வரிசி பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஜவ்வரிசியை வந்து கொஞ்சம் குக்கரில் வந்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். பிரியாணி பண்ணுறோம், அதனால் ஏதாவது ஸ்வீட் பண்ணுறதா இருந்தால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஜவ்வரிசெல்லாம் இருக்குது, ஏதாவது பாயசம் மாதிரி பண்ணுறதா இருந்தால் பண்ணு அப்படின்னாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாயசம் வந்து பண்ணியிருந்தேன். ஜவ்வரிசி வேகும் போதே 2 ஏலக்காய் தட்டி போட்டுட்டேன். இப்போது இதில் வந்து 1/2 லிட்டர் வந்து பால். நான் வந்து ஜவ்வரிசி வந்து ஒரு 150 கிராம் தான் எடுத்திருந்தேன். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணினாலே சிக்கன் 65 பாயில்டு எக்கு இதெல்லாம் இல்லாமல் இல்லை இல்லையா, ஸோ அதனால் பாயில்டு எக்கையும் அங்கே வந்து வேக போட்டிருந்தாங்க அண்ணன் ஒய்ஃபு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ, மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் கூடவே நான் வந்து சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த இடத்துல நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி பாகு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் நல்லா கெட்டியாக எடுத்த முதல் தேங்காய் பால் வந்து உள்ளே சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக பாயசம் ரெடி. நம்ம வந்து முந்திரி பாதாம்லாம் தனியாக நெய்யில் தாளித்து தலை மேலே கொட்டிட வேண்டியது தான். ஸோ பிரியாணிக்கு வந்து வேக வச்ச கறி வந்து சூப்பராக வெந்துருச்சு. ஸோ அதை ஒரு பெரிய சட்டியில் வந்து நான் மாற்றிக்கிறேன். அதில் வந்து தண்ணி அளந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் 1.5 கப் தண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நான் வந்து தண்ணி அளந்து ஊற்றிட்டேன். இப்போது இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு காரம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் தான் வந்து டெஸ்ட் பண்ணணும். காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இந்த மாதிரி கலக்கலன்னு கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டு நம்ம வந்து தம் விடணும். அவ்வளோதான், சூப்பராக பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய பேருக்கு இந்த ஸ்டேஜில் தான் ப்ராப்ளம் வரும், இந்த தண்ணி அளந்து ஊற்றுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை மறந்துடுவாங்க. அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக 1/4 கப் அப்படின்னு சொல்லிட்டு அதே மெஷர்மெண்ட்டை எடுத்து தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஜாஸ்தியாகிடும், பிரியாணி வந்து குழஞ்சி போயிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. குக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து தான் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1/2 கப் தண்ணி வந்து குக்கரில் அந்த கறியோடு சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 1 கப் தண்ணி தான் ஆட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு ஒரு டவுட் உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்கணும். ஸோ நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்க. அது வந்து நாங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோ போடுறதுனால பண்ணுறாங்க. ஸோ அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை பற்றி பேசினாலோ இல்லை ஒரு வீடியோ போட்டாலோ நீங்கள் வந்து அதை இக்னோர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க, ஓகேயா. அதுக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் ரிப்ளை பண்ணால் நாங்கள் வந்து ஹார்ஷாக பேசுகிறோம், நாங்கள் வந்து ரொம்ப கன்னிங்காக இருக்கோம், ரொம்ப வந்து ரூடாக பிஹேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீங்கள் பண்ணலாம், அது தப்பு இல்லை. நாங்கள் ரிப்ளை பண்ணால் தப்பு அப்படின்னா இது என்ன கணக்கில் எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி யாராவது கீழே வந்து ஏதாவது சொல்லணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக வந்திருந்தது. ஒரு கிளறிட்டு மேலே கொஞ்சமாக நெய்யும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு அப்படியே தம் விட்டுட்டு நான் வந்து தொழுக போயிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸுக்கெலாம் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொழுதுட்டு ஜென்ஸ்லாம் வருவாங்க, அவங்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு வச்சு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கிட்ஸுக்கு வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தொழுகவே போனேன்.
எனக்கு அம்மாவோட சாரீ கட்டுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ போனால் வந்து என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 2-3 டேஸ் தங்குற மாதிரி போனால் ஒரு நாள் அம்மாவோட சாரீ எடுத்து நான் கட்டிடுவேன். ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போகிறோன்னா எடுத்துகிட்டு போகலையோ அம்மாவோட ப்ளவுஸ் எப்படியோ மேனேஜ் பண்ணி எடுத்து கட்டிடுவேன். அன்றைக்கி வந்து அம்மாவோட சாரீ வந்து தான் கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ரிட்டன். அதுக்கப்புறம் பரபரன்னு வந்துட்டு கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஈவினிங் கொஞ்சம் வந்து கிளம்புறேன் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து பரபரன்னு டென்ஷனாக கிளம்பிகிட்ருப்போம். ஸோ வீட்டுக்கு போய் தலைக்கு மேலே வேலை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நௌரின் கொஞ்சம் டல்லாயிருவாங்க. ஸோ அப்படி தான் அன்றைக்கி வந்து திரும்பியும் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடியுது. கண்டிப்பாக பிரியாணி ரெசிபி அப்புறம் இந்த தேங்காய் பால் பாயசம் ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த பிரியாணி ரெசிபி மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்குறேன் இன்க்ரீடியண்ட்டோட. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அப்படின்னா vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். ரமதான் ரெசிபீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு ரீல்ஸ்க்கு லைக் போட மறக்காதீங்க.